இலங்கையில் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவும் நிலையில் அரசாங்கத்தின் திட்டத்தின்படி இயங்காத அரிசி ஆலைகளுக்கு ராணுவம் அனுப்பப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நேற்றிரவு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்காற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். பெரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்களின்படி செயற்படவில்லை என்றால் அரிசி ஆலையின் களஞ்சியத்துக்கு கொண்டு செல்லப்படும் வரை ராணுவ கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அத்தோடு அரிசி ஒரு தேசிய சொத்து என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசாங்கம் இதுவரை எந்த நியாயமற்ற விதிமுறைகளையும் அமல்படுத்தவில்லை என்றும் கூறினார். எந்த ஒரு ஆலை உரிமையாளரும் இணங்கவில்லை என்றால் அந்த ஆலை ராணுவத்தால் கையகப்படுத்தும் என்றும் அரிசி உற்பத்தி செய்யப்பட்டு சந்தைக்கு விடப்படும் என்றும் ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். அதே சமயம் எதிர்காலத்தில் அரிசி விற்பனை தற்போதைய கட்டுப்பாட்டு விலையை விட 1% கூட அதிகமாக இருக்க அனுமதிக்கப்படாது என கூறிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முடிந்தால் மோதி பார்ப்போம் என்றும் கூறினார். இலங்கையில் 2 ஜனாதிபதி மாளிகைகள் மட்டுமே ராஜதந்திர நோக்கங்களுக்காக பராமரிக்கப்படும் என அமைச்சர் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். மேற்கண்ட நோக்கங்களுக்காக கொழும்பு மற்றும் கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள் மட்டுமே பராமரிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்தோடு மீதமுள்ள ஜனாதிபதி மாளிகைகள் பிற பயனுள்ள நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். இந்த விவகாரத்தை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரையின்படி மீதமுள்ள கட்டிடங்களை அருங்காட்சியகங்களாகவும் சுற்றுலாத்துறைக்கான கல்வி மேம்பாட்டு பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கொழும்பு கோட்டையில் அமைந்துள்ள பிரதான ஜனாதிபதி மாளிகையை தவிர இலங்கையின் ஜனாதிபதி மாளிகைகள் நாடு முழுவதும் அமைந்துள்ள பிற ஜனாதிபதி மாளிகைகள் கண்டி, நுவரேலியா, அனுராதபுரம் உள்ள மாளிகை, மகியங்கனை, கதிர்காமம், கேகாலை, ஜாழ்ப்பாணம் மற்றும் அம்பாறை, லகுக்கல ஆகிய இடங்களும் உள்ளன. ஜாழ்ப்பாணத்திலும் அம்பாறையின் லகுக்கலவிலும் புதிய ஜனாதிபதி மாளிகைகள் 2014ஆம் ஆண்டு கட்டப்பட்டன. அதேவேளை யாழ்ப்பாணம் மாளிகையை நிர்மாணிக்க 200 மில்லியன் ரூபாய்களுக்கு மேலாகவும் லகுக்கலம் மாளிகையை நிர்மாணிக்க 110 மில்லியன் ரூபாய்களும் மேலாகவும் செலவிட்டதாக முன்பு தகவல்கள் வெளியாகி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த வருடம் நெல் உற்பத்தியில் 1 மில்லியன் மெட்ரிக் டன் பற்றாக்குறை ஏற்பட்டமையே அரிசி தட்டுப்பாட்டுக்கு முக்கிய காரணம் என அரச கணக்குகள் பற்றிய குழுவில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. விவசாய அமைச்சின் அதிகாரிகள் குறித்த குழுவின் முன் அழைக்கப்பட்ட போது இந்த விடயம் வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது. சாதாரணமாக பெரும்போகத்தில் 4.39 மில்லியன் மெட்ரிக் டன்னும் சிறுபோக பருவத்தில் 1 மில்லியன் மெட்ரிக் டன்னுமாக நெல் உற்பத்தி செய்யப்படுகின்றது. எனினும் கடந்த 2023 தொடக்கம் 2024ஆம் ஆண்டில் வருடம் முழுவதும் 4.3 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் மாத்திரமே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருந்தனர். இவ்வாறு உற்பத்தியில் குறைவு ஏற்பட்டமைக்கு பருவநிலை மாற்றம் பிரதான காரணமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அத்துடன் சில தரப்பினர் நெல்லை கொள்வனவு செய்து சேமித்து வைத்திருந்ததாகவும் அரச கணக்குகள் பற்றிய குழுவின் முன்னிலையில் தெரிய வந்துள்ளது. மத்திய வங்கி திரைச்சேரி பிணை முறிவு மோசடி குறித்த விசாரணைகள் தொடர்பில் அர்ஜுன் மகேந்திரவினை அழைத்து வருவதில் சிக்கல் நிலை காணப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அர்ஜுன் மகேந்திரன் சிங்கப்பூர் பிரஜை என்பதால் அவரை இலங்கைக்கு கொண்டு வருவது கடினமாக உள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த விவகாரத்தின் பாரதூரத்தன்மையை சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்தி அர்ஜுன் மகேந்திரனை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளோம் என ஜனாதிபதி கூறியுள்ளார். அத்தோடு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஒரு வார கால பகுதியில் அறிவிக்க உள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இது தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளோம் எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு உரிய தரப்பினருக்கு அறிவுறுத்தியுள்ளோம் என சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு சிவஞானம் ஸ்ரீதரன் விமான நிலையத்தில் எதிர்கொண்ட அசௌகரியத்துக்கு வருத்தம் அடைகின்றோம் எனவும் இந்த சம்பவத்துக்கு அரசுக்கு எவ்வித தொடர்பும் தலையீடும் கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது சிவஞானம் ஸ்ரீதரன் சிறப்புரிமை மீறல் பிரச்சினையை முன்வைத்த போது அதற்கு பதிலளிக்கும் போதே சபை முதல்வர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் முன்வைத்த சிறப்புரிமை மீறல் பிரச்சினை குறித்து விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு விமான நிலைய தலைவருக்கு அறிவுறுத்தியுள்ளேன். அத்தோடு பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கும் இந்த விடயம் தொடர்பில் ஆராயுமாறு அறிவுறுத்தியுள்ளேன். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் முன்வைத்த விடயங்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்துடன் தொடர்புடையது. ஆகவே இந்த விடயம் நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறல் குழுவில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுமாயின் திணைக்கள
திணைக்களத்தை அழைக்க முடியும். இந்த சம்பவத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதற்காக குறிப்பிடுவது அடிப்படையற்றது. இவர் நாட்டுக்கு திரும்பி வருகையில் எவ்வித சிக்கலும் ஏற்படவில்லை. ஆகவே இந்த விடயத்தில் அரசின் தலையீடு எதுவும் கிடையாது. பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அபிலாஷையும் கொள்கையும் அரசுக்கு கிடையாது. இருப்பினும் மாற்றீடாக புதிய சட்டம் இயற்றப்படும் வரை இந்த சட்டத்தை கவனமான முறையில் பொது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்த நேரிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆடம்பர உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களினால் அரசாங்கத்துக்கு ஏற்படும் இழப்புகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் மீண்டும் கருத்து வெளியிட்டுள்ளார். தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் கருத்து தெரிவித்துள்ள ஜனாதிபதி அனுர, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அரசாங்கம் வழங்கிய வீட்டிலேயே வசிக்கின்றார். அந்த வீட்டின் மாதாந்த வாடகை பெறுமதி 2 மில்லியன் ரூபாய் என தெரிவித்துள்ளார். அதே போன்று முன்னாள் மைத்ரிபால ஸ்ரீசேனவும் 0.9 மில்லியன் ரூபாய் இல்லத்தில் வசிக்கின்றார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறித்து சில நாட்களுக்கு முன்னர் தெரிவித்த கருத்தினை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வசிக்கும் வீட்டின் வாடகை பெறுமதி மாதம் 4.6 மில்லியன் என குறிப்பிட்டுள்ளார். எனினும் சில தலைவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட விசேட சலுகைகளை மீள ஒப்படைத்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி அரசாங்கம் வழங்கிய இல்லத்தினை ஏற்க மறுத்தமைக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இதன் போது நன்றியை தெரிவித்துள்ளார். இதே போன்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை சமீபத்தில் மீள கையளித்தார் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அதே சமயம் முன்னாள் பெண்மணி ஹேமா பிரேமதாசவும் தனக்கு வழங்கப்பட்ட வீட்டை சில காலத்துக்கு முன்னர் திருப்பி ஒப்படைத்துள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை வழங்குவதை அரசாங்கம் விலக்கிக் கொள்ளுமா என்று கேட்டபோது அரசியல் பிரமுகர்களுக்கான தேவையற்ற செலவினங்களை குறைப்பது குறித்து அரசாங்கம் உறுதியுடன் இருப்பதாக ஜனாதிபதி அனுர தெரிவித்துள்ளார். இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனவரி மாத இறுதியில் லண்டனுக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ள நிலையில் அவருக்கு எதிராக கைது உத்தரவை பெற்றுக் கொள்வதற்கு 2 சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் செயற்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 1980களுக்கு பிற்பகுதியில் குறிப்பாக பட்டலந்த சித்திரவதை கூட்டங்களுடன் தொடர்புடைய மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களில் விக்ரமசிங்கே ஈடுபட்டதாக அந்த அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. இந்த நிலையில் அவருக்கு எதிரான கைது உத்தரவுக்கான முயற்சி உலகளாவிய அதிகார வரம்பு என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது என்று குறித்த அமைப்புகள் தெரிவித்துள்ளன. சித்திரவதை போன்ற கடுமையான சர்வதேச குற்றங்களை தனிநபர்கள் எங்கு மேற்கொண்டிருந்தாலும் இங்கிலாந்து உட்பட சில நாடுகளில் உள்ள நீதிமன்றங்களில் அவர்கள் மீது வழக்கு தொடர அனுமதிக்கும் ஒரு சட்ட கோட்பாடாக இது அமைந்துள்ளது. இந்த நடவடிக்கை முன்னாள் சிலி சர்வாதிகாரி எக்ஸ்டோ பினோசோவின் வழக்குகளுடன் இணையாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது ஆட்சியின் குற்றங்களுக்காக அவர் 1997 லண்டனில் உலகளாவிய அதிகார வரம்பின் கீழ் கைது செய்யப்பட்டார். குறிப்பாக உலக தலைவர்கள் அவர்களின் பதவிக்காலத்தில் செய்ததாக கூறப்படும் அட்டூழியங்களுக்கு பொறுப்பேற்க வைப்பதில் இந்த உலகளாவிய அதிகார வரம்பு சட்டம் உதவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்புக்கு அருகிலுள்ள பியகம தொகுதியில் அமைந்துள்ள பட்டலந்த தடுப்பு மையம் இலங்கையின் 1987 தொடக்கம் 1989 மக்கள் விடுதலை முன்னணி கிளர்ச்சியின் போது பேசப்பட்ட ஒன்றாக இருந்தது. அரசாங்கத்துக்கு எதிராக வன்முறை கிளர்ச்சியை வழிநடத்திய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் குழுவான JVP-உடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுவோரை தடுத்து வைக்க, விசாரிக்க மற்றும் சித்திரவதை செய்ய இலங்கை போலீசின் நாசவேலை எதிர்ப்பு பிரிவு இந்த முகாமை பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது. எனினும் இந்த குற்றச்சாட்டில் அப்போதைய அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க தம் மீதான நேரடி குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையில் உள்ள கிறிஸ்டி ரான்ஸ்விர்க் சதுக்கத்தில் 4.3 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்ததில் 70 மில்லியன் நிதி முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் வழக்கு இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதேவேளை விசாரணைக்காக குறித்த வழக்கின் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்ட பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவும் இன்று வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாகினார். இதன்போது இந்த சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தனி விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். அதன்படி முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளை பரிசீலித்த கோட்டை நீதவான் நிலிப்புலி லங்காபுர கிருஷ்ண நிதி மோசடி தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையால் தனது நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டு வரும் வழக்கை ஜூன் 4 சட்டமாதிபரின் ஆலோசனைக்காக மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டுள்ளார்.